அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரபில் அம்பியாய் முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு, நான் சங்கை அப்துல் அஜீஸ் தபூக்கிலேருந்து பேசுகிறேன். நேற்று முகஸ்துதி சம்பந்தமான ஒரு ஹதீஸை உங்களுக்கு நினைவுபடுத்தணும். அந்த ஹதீஸில் ஒரு சாராருடைய, அதாவது உயிர் தியாகியை பற்றி மட்டும்தான் நம்ம அதை எடுத்து பேசணும். இன்னும் 2 பேரை எல்லாம் கூப்பிட்டு விசாரிப்பான். மொத்தம் 3 பேர் அந்த விசாரணையில். அதில் 2வது நபர் யாருன்னு கேட்டால், இந்த உலகத்தில் நல்ல கல்வியில் தேர்ச்சி பெற்றவராக இருந்து ஒரு காரின்னு சொல்கிறாங்க. சுருக்கமாக காரின்னா குரானை படித்து கற்று பிறருக்கு கற்றும் கொடுத்து என்ன அந்த மாதிரி திகழ்ந்த ஒரு அறிஞர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்படிப்பட்ட ஒருவரை கூட்டிகிட்டு வந்து எல்லாம் விசாரிக்கிறான். அப்போ அவர்கிட்ட செஞ்ச அருள் கொடைகள் எல்லாம் ஞாபகம் ஊட்டுறான். அவைகளெல்லாம் அவர் ஒத்துக்கொண்டு அவர்கிட்ட அல்லாஹ் கேட்குறான், நீ இதற்காக என்ன செய்தாய் அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ அதற்கு அவர், நான் கல்வியை கற்று அதை மற்றவர்களுக்கும் கற்பித்தேன், உனக்காகவே நான் குரான் ஓதினேன் என்று பதில் சொல்வார். அதற்கு இறைவன், நீ பொய் சொல்கிறாய், எனினும் நீ அறிஞன் என்று உன்னை மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே கல்வி கற்றாய். காரி, அதாவது ஓத தெரிந்தவர் என்று சொல்லப்படுவதற்காகவே குர்ஆன் ஓதினாய். அவ்வாறு உலகில் மக்களால் உனக்கு சொல்லப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் கூறுவான். பிறகு அவர் தொடர்பாக உத்தரவிடப்பட்டு, யார் மலக்குகளுக்கு முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு இறுதியில் அவருடைய நிலை என்னாகும், நரகத்தில் தூக்கி வீசப்படுவார். இப்போ இந்த செய்தியை ஏற்கனவே நேற்றைய பகுதியில் ஒரு உயிர் தியாகியை பற்றி சொன்னோம். அந்த உயிர் தியாகியுடைய அடுத்த விசாரணை தான் இது. 3 பேரை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இதில் மார்க்கத்தை கற்றறிந்த ஒரு காரி அறிஞர், இவரை பற்றி தான் இது பேசப்படுது. அப்போ அவருக்கு கொடுத்த அருள் கொடைகள் எல்லாம் நினைவுபடுத்திய பிறகு அல்லாஹ் கேட்குறான், இதற்காக நீ என்ன செஞ்சேன்னு கேட்கும்போது அவர், நான் உனக்காக தான் கல்வி கட்டுறேன், உனக்காகவே பிறருக்கு எடுத்து சொன்னங்கிறாரு. அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த செயல் அவர் செய்யும் பொழுது அவருடைய எண்ணம் எதுவாக இருந்தது அப்படிங்கிறத அல்லாஹ் அவருக்கு அங்கே ஞாபகப்படுத்துகிறான். நீ உலக மக்கள், உலகத்தில் உன்னை பெரிய காரி பெரிய அறிஞர் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்ல வேண்டும் என்ற முகஸ்துதிக்காக, சரியா, பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக, இவர் பெரிய அறிஞர், யார் தெரியுமா, அப்படியா, ஷேக், மௌலானா, மௌலவி, அது இது அப்படின்னுக்கிட்டு ஏராளமான புனப்பெயர்கள் வச்சிருக்காங்க. சரியா, அப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்னிலையில் அவர்களுக்கு அதனுடைய நோக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டி, என்ன நீ மக்களுக்காகத்தான் செஞ்ச, மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும் என்று தான் செஞ்ச, அதனால் எனக்காக நீ செய்யவே இல்லை, இங்கே உனக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. அதனால் மலக்குகளுக்கு உத்தரவிடப்பட்டு இவரை முகங்குப்புற இழுத்துட்டு போய் நரகத்தில் வீசப்படுகிறார். சரியா, அப்போ இந்த செயலையும் நேற்று சொன்ன செய்தியும் முஸ்லீம்களாகிய நாம் தெளிவாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காணொலி கூடக்கூடாது என்பதற்காக இந்த இதோட நிப்பாட்டிக்கிறேன். நாளைக்கு இன்னொருத்தருடைய பஞ்சாயத்து இருக்குது, அதை நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இதோடைய படிப்பினை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன செயல் நாம் செஞ்சாலும் சரி, அது அல்லாஹ்வுக்காகத்தான் என்ற தூய்மையான எண்ணம் இங்கே இருக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, தக்குவா என்பது அது இங்கே தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தக்குவா ஆகுனா, தக்குவா ஆகுனா, தக்குவா ஆகுனா 3 முறை சொன்னாங்க. அப்போ தக்குவாங்கிறது இங்கே தான் இருக்குது. இறை அச்சம் இங்கே வச்சு, இறைவனுக்காக தான் நான் அந்த காரியத்தை செய்யறேங்கிற எண்ணத்தை முழுமையாக தூய்மையாக இங்கே வச்சு நாம் சின்ன செயல் செஞ்சாலும் அதுக்குரிய கூலி கண்டிப்பாக மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வழங்க வேண்டும். அப்படிப்பட்ட தன்மையோட நாம் செயல்பட முயற்சிக்க வேண்டும். இதை நீங்கள் கேட்டதோடு விட்டுறாம உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு இதை மக்களுக்கு கொண்டு சேருங்க என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த சிறிய காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.